ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரை ஹேருக்கான ஒரு சொல்யூஷன் தாங்க. ஸோ இந்த பேக் வந்து நேச்சுரலான பேக்கு, எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. செம்பருத்தி பூ ஒரு 5 எடுத்துக்கோங்க. அது கூட செம்பருத்தி இலைகளை ஒரு 5 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது கூட பார்த்திங்கன்னா கத்தாழை வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா அதுவுமே தோல் சீவிட்டு அந்த ஜெல் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அதில் பார்த்திங்கன்னா கோக்னட் ஆயில் இருந்ததுன்னா அதுவுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணி ஸ்கேல்ப்லேயும் படுற மாதிரியே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சின்ன வெங்காயம் போடுறதுனால அந்த ஸ்கேல்பில் அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல கூட முடி வளர வைக்குங்க. ஸோ கருவேப்பிலை பார்த்திங்கன்னா முடி நல்லா டார்க் பண்ணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்லேயும் ஹேர்லேயும் படுற மாதிரி நல்லா போட்டு எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்படி இல்லாட்டி ஒரு 1/2 அன் கூட டைம் இருந்தானே விடுங்க. விட்டுட்டு ஒரு ஹேர் வாஷ் எடுத்திங்கன்னா ஹேர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சில்கியாக ஸ்மூத்தியாக இருக்குங்க. ஸோ இது வந்து மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாவது யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.